ஹோமியோபதி வைத்தியம் ஒரு ராஜ வைத்தியமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள்ட்ட எழலாம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த சேனல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஹோமியோபதி சம்மந்தமான அருமையான மருத்துவம், அருமையான மருந்துகள நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹோமியோபதி கண்டுபிடிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல, சமுதாயத்தில உயர்ந்த மட்டத்தில இருந்ததான பணக்காரர்கள், அல்லது அரசவை குடும்பத்தார்கள், யூரோப் கண்டத்தில இருந்ததான பல ராயல் ஃபேமிலி, முக்கியமாக பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி எல்லாம் இத பயன்படுத்தினதாக சரித்திரம் சொல்லுது. அதாவது கிங் சார்லஸ் 3 அப்படிங்கிற அவரு, அந்த கிங் சார்லஸ் அவரு ஹோமியோபதிய நெறைய பயன்படுத்தினதாகவும், அத புரமோட் பண்ணுனதாகவும் அறியப்படுகிறது. அதே மாரி குயின் எலிசபெத் 2 அப்படிங்கிறவங்களும், அதாவது 2ஆம் குயின் எலிசபெத் அவங்களும் இந்த ஹோமியோபதிய அதிகமாக ராயல் லண்டன் ஹாஸ்பிட்டல்ல அவர்கள் அதை புரமோட் பண்ணதாக, அடுத்தது கூடவே ஒரு சின்ன ஹோமியோபதி மருந்துகள் அடங்கிய சிறிய சிறிய பெட்டிய எப்பவும் தன்னுடைய பிரயாணங்கள்ல வைத்திருந்ததாகவும் அறியப்படுகிறது. அதே மாதிரி கிங் வில்லியம் 4வது ராஜா, வில்லியம் ராஜா இருக்கார் இல்லைங்களா? அவருடைய ஒய்ஃப் குயின் அடிலேட் அப்படிங்கிறவங்களும் கூட இந்த ஹோமியோபதிக்காக அதிகமாக அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல சீரியஸாக உடம்பு முடியாம இருக்கும் பொழுது, அதாவது அலோபதி டாக்டர்னால முடியாதது கூட இந்த ஹோமியோபதி அத வந்து சாதிச்சிருக்குது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கிறாங்க. இன்னமும் நெறைய பேர சொல்லலாம். அதாவது 5ஆம் கிங் ஜார்ஜ், அடுத்தது குயின் மேரி, அடுத்து 4ஆம் கிங் ஜார்ஜ், இப்படி நெறைய பேர நம்ம சொல்லலாம். அடுத்தது இது இல்லாம ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, இட்டாலியா, ஸ்பெயின், புரூசியா, அதே மாரி ரஷ்யாவுல இருக்கக்கூடிய சில இடங்கள், இவங்க எல்லாருமே சில ராயல் ஃபேமிலிஸ சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த ஹோமியோபதிய பயன்படுத்தி இருக்கிறதா அறியப்படுகிறது. நெப்போலியன் 3, பிரான்ஸ்ல இருந்த நெப்போலியன் 3 இருக்கிறார் இல்லையா? 3வது நெப்போலியன், அவர் பிரான்ஸ்ல இருந்தவரு. அவரும் கூட ஹோமியோபதி பிசிஷியன், அதாவது ஹோமியோபதி டாக்டர அவர் கௌரவப்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பஞ்சாபை அரசாண்ட மகாராஜா ரஞ்சித் சிங் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லியா, அதாவது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்னால டாக்டர் ஜான் மார்ட்டின் ஹோனிக்பர்கர் 1839வது வருஷத்துல டாக்டர் ஜான் மார்ட்டின் ஹோனிக்பர்கர்ங்கிறவரு பஞ்சாபை ஆண்ட ரஞ்சித் சிங் மகாராஜா இருக்கிறார் இல்லைங்களா? அவருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்னால சுகம் குடுத்திருக்கிறாரு. இது வந்து இந்த ஹோமியோபதிய பயன்படுத்துவதற்கு இந்தியாவுல கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்சது. இத எதற்காக நம்ம சொல்றோம்னா, ஒரு காலத்துல இது ராயல் ஃபேமிலி, அரசவை மக்கள் மிக உயர்ந்த மட்டத்துல இருந்தவங்களுக்கு பயன்பட்டது என்பது உண்மைதான்.